சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்த முடியாத ஒரு மனவேதனையில ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? திருப்பரங்குன்றம் தூண்ல தீபம் ஏத்த முடியல அப்படின்ற காரணத்துக்காக வந்துட்டு, மதுரையில இங்க நரிமேடுன்ற பகுதியில வந்துட்டு பூர்ணச்சந்திரன்னு ஒரு தம்பி. அவரு வந்துட்டு தீபம் ஏத்த முடியல அப்படின்ற ஒரு வேதனையில வந்துட்டு, அவருடைய நண்பர்களுக்கு வந்து தீபம் ஏத்த முடியல, அ உடல அப்படின்ற விஷயத்த ஒரு வாய்ஸ் மெசேஜா போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து தற்கொலை பண்றாப்புல. ஆக அவர் வந்து தற்கொலை பண்ணும்போது, அவர் வந்து தெளிவா அவரு என்ன காரணத்துக்காக தற்கொலை பண்றேன்றத சொல்லிட்டே அவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. ஆ அதுல அவரு சொல்லியிருக்க விஷயத்துல என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நாங்க எங்களோட குடும்பமே வந்து டிஎம்கே குடும்பம். ஆக்சுவலா வந்து அந்த குடும்பம் வந்து டிஎம்கே குடும்பம். டிஎம்கே குடும்பத்துல உள்ள ஒரு ஆன்மீக பக்தரு. இவரு வந்து ரெகுலரா அமாவாசைக்கு வந்துட்டு சதுரகிரி கோயிலுக்கு போய் வரவரு. ஆ இது போக வந்துட்டு டெய்லி இந்த கந்த சஷ்டி கவசம் பாடுறதுலேருந்து எல்லா விஷயமே நேத்து அவங்களோட ரிலேட்டிவ், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தவங்க பேசுறவங்க நம்மகிட்ட சொல்லும்போது சொல்றாங்க, காலையில கூட வந்து அவர் வந்து கந்த சஷ்டி கவசம் வாயில்ல அவர் பாடிக்கிட்டு இருந்தாப்புல அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு டிஎம்கே குடும்பத்துல இருந்தாலுமே கூட வந்துட்டு, இங்க ஆன்மீகத்த வந்து எந்த அளவுக்கு பற்றோட இருக்கிற முருக பக்தர்கள் இருக்காங்கன்றத வந்துட்டு இந்த திமுக அரசு உணரணும். அவரு ஆ தீபம் ஏத்த முடியலன்றத, அவர் திருப்பரங்குன்றம் மலையில வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறக்கலாம். அந்த மலைக்காக நான் இது பண்றது. ஆனா, அங்க இறந்தோம்னா வந்து இந்த கோயிலோட புனிதம் கெட்டு போயிரும். என்னால அப்படி ஒரு புனிதம் கெட்டு போயிறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான், இந்த பெரியார் சிலைகிட்ட கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலைகிட்ட, என்ன கடவுளுக்காக ஒருத்தன் உயிர குடுத்திருக்கேன் பாரு, கடவுள விரும்புற ஒரு பக்தன் வந்திருக்கேன் பாருன்னு சொல்லி, அவரு வாக்குமூலமாவே குடுத்துட்டே இறந்திருக்காரு. இதுக்காக வந்து இந்த மாநில அரசு வந்து கடவுள் வெறுப்பு கொள்கைய கடைபிடிக்கிற இந்த திமுக அரசு, இதுக்காக வந்து வெட்கி தலை குனியணும். ஏன்னா, சர்வசாதாரணமா வந்துட்டு இந்த 4ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு 3ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வந்து அழகா நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் வந்து ஒரு தீபத்த ஏத்தியிருந்தா, இன்னைக்கு ஒரு நாள்லயே இருக்கிற பல ஆயிரம் பக்தர்கள் வந்து தீப தரிசனத்த பண்ணி முடிச்சிருந்திருப்போம். நல்லபடியா முடிஞ்சிருக்கும். நீங்க பிடிச்ச ஒரே வீம்புனால இன்னைக்கு ஒரு உயிர் வந்து பலியாயிருக்குது. இந்த உயிர் பலியானது வந்து உங்களுக்கு விழுந்த பெரிய சம்மட்டி அடின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களோட கட்சியில இருக்கிற குடும்பத்தில கூட இந்த ஆன்மீகத்த விரும்புறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அதாவது வந்து எல்லாத்தையுமே அதாவது யாரெல்லாம் கடவுள சொல்றானோ, அவன பூராமே இந்துத்துவவாதி, இந்துத்துவவாதின்னு பேசுற இந்த முட்டா திராவிட கூட்டம், இந்த முட்டாள் திமுக அரசு இனிமேலாவது யோசிக்கணும். ஆன்மீகத்த விரும்புற பக்தர்களும், அன்பர்களும் தான் இந்த தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காங்க. அதனால வந்து இந்துத்துவத்துக்கு அல்லது இந்து மதத்துக்கு எதிராக வந்து இனிமேல் செயல்படக்கூடாதுன்றத இனிமேலாவது இந்த முட்டாள் திமுக அரசு வந்து யோசிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கிறோம் சார். இப்படி ஒரு உயிர் வந்து போயிருக்கக்கூடாது. ஏன்னா, உண்மையிலே வந்து அந்த தம்பிய பொறுத்தவரையில வந்துட்டு அவனோட பக்திய பார்த்து நமக்கு வந்து மெய் சிலுக்குது. ஆனா இப்படி அவசரப்பட்டு போயிட்டேடா தம்பி! அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப வெதும்புது. ஏன்னா, ஒரு அ ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து அ அறவழியில வந்து நம்ம போராடுறது தான் இருக்குமே தவிர வந்து தற்கொலை வந்து ஒரு தீர்வாகாது. அந்த தற்கொலை வந்துட்டு நம்மளால வந்து ஏத்துக்க முடியல. இனி வர்ற காலங்கள்லயும் ஆன்மீகத்துல உள்ள முருக பக்தர்களோ, ஆன்மீகவாதிகளோ இது மாதிரியான எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு நானும் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். இத வந்து அரசு வந்து இனிமேலாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் சார். சார் இந்த விவகாரத்துக்கு அரசு தரப்பு என்ன பதில் சொல்ல இருக்கிறது சார்? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அறநிலைத்துறை தான் முழுக்க முழுக்க கோவில பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு துறை சார்ந்த அமைச்சர் வந்துட்டு சேகர் பாபு. ஆனா ஆமா, அவரு இந்த ஆமாங்க. விஷயத்துல எப்படி சார் பேசுறாருன்னா, எதிர்மறையாக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு சார். ஒரு ம். இடத்துல தீபம் ஏத்துனா போதாதா அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எத ம். சார் குறிக்கிறது? இதெல்லாம் எத குறிக்குதுன்னா, ஒரு இடத்துல வந்து உங்க தலைவருக்கு செலவச்சா பத்தாதா? மதுரை அதாவது தமிழ்நாடு முழுக்குற இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு நகராட்சிக்கும் போயி, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் போயி, உங்க திமுக தலைவரோட பேர கொண்டு போய் வைக்கிறீங்களே, அ அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறதா? ஏங்க, எங்கள பொறுத்தவரையிலும் எங்களோட ஆன்மீகத்தில, எங்களோட பக்தியில வந்துட்டு எங்களுக்கு என்ன வேணும்ன்றது அது எங்களோட விருப்பம். எங்களோட கோரிக்கைய நிறைவேற்றுறதுக்காக தான் அரசு இருக்குது. அதுக்காக தான் வந்து கோயில்ல வந்துட்டு நிர்வாகம் பண்றதா வந்திருக்கு. அறநிலைத்துறை நீங்க இருக்கீங்க. நீங்க இத வந்து எதிர்த்து பேசுறதுக்கு இதுல பெரிய வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா சார், நான் வந்து ஆக்சுவலா வழக்கறிஞரா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம உயர்நீதிமன்றத்தில வந்து முந்தா நாள்லாம் வழக்கு நடக்கும்போது, அறநிலைத்துறை வந்து அ திருப்பரங்குன்றத்தில இந்துக்களுக்கு எதிரான வாதங்கள தான் எடுக்குறாங்க. இது போக நேத்து அவங்க இஸ்லாமிய மக்கள் வந்து மலை மேல இருக்கிற அ தி அவங்களோட தர்கால போயி சந்தனக்கூடு திருவிழா நடத்தணுன்றாங்க. இப்போ 144 உத்தரவு வந்து அமல்ல இருக்கிறதா வந்து மாநில அரசு வந்து அவங்களோட தரப்புல நியாயம் சொல்லிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில அவங்க மேல ஏறி போறதுக்கு அறநிலைத்துறைக்கும் இந்த தர்கா நிர்வாகத்துக்கும் இடையில வந்துட்டு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நேத்து ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்திருக்குது. அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல நடக்கிற மீட்டிங்ல
பகுதியில அறநிலையத்துறை வந்து மலை மேல ஏறி போய்க்கலாம். இது போக வந்து மலை மேல அ இந்து கோயில், அதாவது முருகன் கோயிலுக்கு சொந்தமான பகுதியில இருக்கிற கல்லத்தி மரம். இது வந்து இந்த தல விருட்சம். இந்த திருப்பூன்ற மலையோட தல விருட்சமா இருக்கிற கல்லத்தி மரம் அப்படின்னுவாங்க. அந்த மரத்து மேல இஸ்லாமியர்கள் போய் அவங்களோட பிறை கொடிய வந்து மேல போய் ஊன்றாங்க. இந்த தடவையும் அவங்கள ஏத்துறதுக்கு இத அனுமதிக்கிறாங்க. இப்படி இஸ்லாமிய மக்கள தாழ்சா பண்றதுக்காக அறநிலையத்துறையா, அல்லது இந்துக்களுக்கான அறநிலையத்துறையான்றத இங்க உள்ள இந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அப்ப அது போக அ இந்துக்களுக்கு எதிராகவே பல நாட்களாக, பல மாதங்களாக திரும்ப திரும்ப செயல்பட்டு வர்ற அறநிலையத்துறையும், அதோட அமைச்சரா இருக்க சேகர் பாபுவையும் இந்துக்கள் சார்பா வந்துட்டு நாங்க வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா அவருடைய இந்த முட்டாள்தனமான செயல்பாட்டாலயும், இந்த வீம்பான செயல்பாட்டாலயும் தான் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப வேதனைப்படுறோம் சார். இங்க மதுரையில வந்துட்டு பல பேர் வந்து அவருக்காக வந்து அழுது துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சார். சார், தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி சார்.